الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله مولانا العليم وقال النبي صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த வல்ல ரஹ்மானை குறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலமின் பெருமானார் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ இனிமேல் பின்பற்ற போகிறார்களோ அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக பலகீனமான அடியானாக எனக்கும் அவ்வாறு உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியா செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குறுகிய நேரத்துக்குள்ளால சொல்லப்படக்கூடிய விடயங்களை கொஞ்சம் காத தாழ்த்தி ஈமானிய சிந்தனையோட 10 விடயங்கள் சொல்லப்பட்ட ஏதாவது ஒன்றை சரி என்ற வாழ்க்கையில் எடுத்து நடப்பேன் என்ற நியத்தோட கேட்போம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய இறுதி முடிவு அல்லாஹ் தஆலா அழகாக்கி வைப்பானாக. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தை நாங்க ஒவ்வொருத்தரும் அடைந்து அதுல அல்லாஹுடைய கிருபையால முதலாவது ஜும்மால நாங்க ஒவ்வொருத்தரும் கால் வச்சிருக்கிறோம். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ரமலானுடைய மாதம் சொல்றது இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று தான். அது இதற்கு முன்னால வந்த 1,24,000 நபிமார்கள், எத்தனையோ நபிமார்கள் உம்மத்துக்கும் இந்த நோன்பு கொடுக்கப்பட்டுச்சு தான். ஆனாலும் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்த நோன்பு இருக்குதானே, இது அந்த நோம்போட சேர்க்கையில அவர் போதும். நாங்க பிடிக்கிறது 30 நோன்பு தான், ஒரு மாசம் தான் நோன்பு செய்யறது கொஞ்சம் போல இபாதத்து தான். ஆனா இதுக்கு முன்னால வந்த உம்மத்துக்கு நாங்க நினைக்கிற மாதிரி 30 நோன்பு இல்ல. சிலர்கள் 3 மாசம் நோன்பு பிடிக்காம, சிலர்களோட நோன்பு 6 மாசம். ஜகாத் எடுத்துக்கொண்டாலும் பெரிய தொகை ஒன்று கொடுக்கணும். ஆனா மேலான சகோதரர்களே, 3 மாசம் நோன்பு பிடிச்சாலும் எங்கட 30 நோம்போட அந்த நோம்ப என்ன செய்யலாம், ஒரு போதும் ஈடாக்கலாம். அல்லாஹ் தஆலா அப்படியாப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ஒன்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தரப்பட்ட நோம்புல அல்லாஹ் வச்சிருக்கிறான். மேலான சகோதரர்களே, அந்த உம்மத்தை கொடுக்கப்படாத எத்தனையோ விசேஷங்கள் அல்லாஹ் தஆலா இந்த நோம்புள்ளுக்கு அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நோம்பாளிட வாயிலிருந்து வரக்கூடிய வாடறிக்கு தானே மக்கள் அதை பார்த்து அருவருப்பு படலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில அது கஸ்தூரியை விட நறுமணன்றாங்க. இந்த பாக்கியம் இதுக்கு முன்னால வந்த நபிமார்களோட கவுங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல, அல்லாஹ் எங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்ப நோம்பாளிட வாயிலிருந்து வரக்கூடிய வாடைக்கு அவ்வளவு பெரிய பெருமதின்னு சொன்னா, ஒரு நோம்பாளி செய்யக்கூடிய இபாதத், அவரது குர்ஆன் திலாவத், அவரது திக்ர், என்னென்ன அமலெல்லாம் செய்யறாரோ இதெல்லாம் அல்லாஹ் கிட்ட எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரியதா இருக்கும் என்றத நாங்க இதோரு ஹதீஸை வச்சு நாங்க விலகிக் கொள்வோம். நாங்க எவ்வளவு பொறுமதியானவங்க, எங்களுக்கு தரப்பட்ட நோம்பு எவ்வளவு பெருமதின்னு சொல்லி. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அடிப்படையில ஒவ்வொரு வருஷமும் ரமலான் அடையிறது தான் நாங்க. எங்கட மனசாட்சிக்கு தெரியும் நான் எத்தனை ரமலான வாழ்க்கையில் அடைஞ்சிருக்கிறேன் சொல்லி. எனக்கு 35 வயசு சொன்னா நான் வாழ்க்கையில 35 ரமலான நான் அடைஞ்சியன். 40 வயசு சொன்னா 40 ரமலான் அடைஞ்சிட்டாரு. 60 வயசு சொன்னா 60 ரமலான் அடைஞ்சிட்டாரு. மேலானவர்களே, ரமலான் வரும் தான், நேர காலம் பெய்து கொண்டே தான் இருக்கும். ஆனா கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, 30 வருஷம் நான் ரமலான் அடைஞ்சேன் என்று நாங்க நெஞ்ச முன்னுக்கு தள்ளி
பெருமை பாராட்டுறதை விட நாங்க கொஞ்சம் கல்புல கைய வச்சு கேட்டு பார்ப்போம். 30 ரமலான்ல எத்தனை ரமலான நான் அல்லாஹ்க்கு விருப்பமான முறையில கழிச்சு இந்த ரமலானின் மூலம் இந்த நோன்பின் மூலம் அல்லாஹ் தஆலா ஒரு அடியான்ட்டு என்னத்தை எதிர்பார்க்கிறானோ அதை அடைஞ்சிட்டனா என்றத ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பார்ப்போம். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ரமலான் ஒவ்வொரு வருஷமும் நானும் நீங்களும் அடையக்கூடிய ரமலான் இருக்கித்தானே, இந்த ரமலானை கொண்டு ஒரு சைட்ல நாங்க சந்தோஷம் அடையணும், மாஷா அல்லாஹ் நோம்பு கிடைச்சிக்கு ரமலான் கிடைச்சின்னு சொல்லி, இன்னொரு சைட்ல கவலைப்படணும். என்னத்தை கவலைப்படணும்னு சொன்னா, இந்த ரமலானுடைய நோன்பின் மூலம் அல்லாஹ் முதலாவது எனக்கும் உங்களுக்கும் படிச்சுட்டார பாடம் என்ன தெரியுமா? அடியானே, உனைய நான் படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னால நீ உலகத்துல எவ்வளவு காலம் வாழணும் என்றத நான் முடிவு செஞ்சு முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் உம்மாட பௌத்துல வச்சு அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான் அல்லாஹ். அதனால 60 வருஷம் வாழ்றவர் 70 வருஷம் வாழணும், 70 வருஷம் வாழ்றவர் அந்த ஆயுளை கொஞ்சம் குறைச்சி 65 வருஷம் வாழணும்னு சொல்லி எங்க ஹதீஸ்லயும் குர்ஆன்லயும் இல்ல. அல்லாஹ் எப்படி நிர்ணயிச்சிருக்கிறானோ அந்த அளவு தான் நாங்க வாழ போறோம். இன்னொரு கேள்வி ஒன்று வரையிலும், சில அமல்கள் இருக்கே, அந்த அமல்கள் செஞ்சேன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா ஆயுளை கூட்டி கொடுப்பான் என்றது. மேலான சகோதரர்கள், பெரியார்களே, அந்த ஹதீஸுக்கு 2 விளக்கம் இருக்கு. முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்தெந்த அமல செஞ்சா ஆயுள் கூடுன்னு சொல்லி சொன்னாங்களோ அதுக்கு முதலாவது விளக்கம் முஹத்திஸுங்கள் எழுதுறாங்க 60 வருஷம் உலகத்துல வாழுவாரு, அல்லாஹ் நிர்ணயிச்சபடி வாழுவாரு. ஆனா அந்த 60 வருஷமும் இவர் நினைச்சு பார்க்க இயலாத அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்ல இவர் அல்லாஹ் தஆலா ஈடுபடுத்திக் கொண்டே இருப்பான். இதுதான் அல்லாஹ் ஆயுள்ல பரக்கத் செய்யறதுக்குரிய முதலாவது அடையாளம். அப்படி இல்லாட்டி இன்னொரு விளக்கம் கொடுக்குறாங்க 60 வருஷம் உலகத்துல வாழுவாரு, இன்னொரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா எந்த அமலை செஞ்சா ஆயுள் கூடுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிருக்கிறானோ அந்த அமலோட அல்லாஹ் தஆலா கொலி வச்சிருப்பான். இவர் அந்த அமலை செஞ்சா இன்னொரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்து அல்லாஹ் 20 வருஷம் உலகத்துல வாழ வைப்பான். இன்ஷா அல்லாஹ் 2ல 1 அந்த அமலை செஞ்சா கிடைக்கும். அதனால பொதுவான கருத்து, அல்லாஹ் உலகத்துல ஒரு மனுஷனுக்கு உலகத்துல எவ்வளவு காலம் வாழணும்னு சொல்லி அல்லாஹ் முடிவு செஞ்சிருக்கிறானோ அவ்வளவு காலம் தான் வாழுவான் என்றதுதான் பொதுவான கருத்து. ரமலான்ல அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், அடியானே, நீ அடையக்கூடிய ஒவ்வொரு ரமலானும் உன்னோட வயசுல இருந்து ஒன்று என்ன செஞ்சிருச்சு, குறைஞ்சு கொண்டு போகுது, உன்னோட வயசை கட் பண்ணுது. 60 வருஷம் வாழ்றவரு 59 வருஷம், 35 வருஷம் வாழ்றவரு 34 வருஷம், இப்படி குறைச்சி 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 அல்லாஹ் கண்ணியமான சகோதரர்களே எனக்கும் உங்களுக்கும் மௌத் அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான். ரமலான்ட பொறைய பார்த்ததன் பின்னால் எத்தனை பேருக்கு இந்த சிந்தனை வந்துச்சு? எத்தனை பேருக்கு சிந்தனை வந்துச்சு? மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு ரமலான்லையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஒரு முறை தான் குர்ஆன் ஓதி கொடுப்பாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கடைசி காலம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் தஆலா வஃபாத்தாக்க போறான், முடிவாக்கிட்டான் அல்லாஹ் தஆலா. அந்த வருஷம் மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 முறை குர்ஆன் ஓதி காட்டுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளங்கப்படுத்துறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட காலம் முடிய போகுது, அடுத்த வருஷம் ரமலான் உங்களுக்கு கிடைக்காது, அதனால தான் எக்ஸ்ட்ரா அல்லாஹ்வுடைய கட்டளை 2 முறை உங்களுக்கு மத்தியில குர்ஆனை ஓதி கொடுக்கும்படி அல்லாஹ்வுடைய கட்டளை சொல்லி அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஞாபகம் ஊட்டுறான். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழக்கூடிய அந்த கடைசி காலத்துல வளமையாக கடைசி 10 நாட்கள் தான் இஅ்திகாஃப் இருப்பாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தா போகக்கூடிய நேரத்துல 20 நாள் தொடர்ச்சியா இருப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்க்கே விளங்கிருச்சு அல்லாஹ்வுடைய கட்டளை 20 நாள் இஅ்திகாஃப் இருக்கணும். 2 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை ஓதி காட்டினாங்க. அடுத்த வருஷம் ரமலான்ல நான் இருக்க மாட்டேன், நான் இந்த உலகத்துக்கு சலாத்தை கொடுத்துட்டு நான் போறேன் என்றத உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் விளங்கப்படுத்தினாங்க. இதை வச்சு நாங்க விளங்கிக்கொள்ளணும். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையில முக்காவாசியை நாங்க கழிச்சிட்டோம். இன்னும் எவ்வளவு காலம் வாழ்வோம்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இந்த ரமலான் முடியும் வரைக்கும் நான் ஹயாத்தோடு இருப்பேனான்னு சொல்லி எனக்கு தெரியாது. அடுத்த வருஷம் ரமலான் அடைவானா சொல்லி எனக்கு தெரியாது. 29வது நோம்பு, 30வது நோம்பு, நாளைக்கு பெருநாள் தினம், மனைவி மக்களோட கடையில் பஜார்ல போயிட்டு நாளைக்கு பெருநாள் எப்படி கொண்டாடணும், சந்தோஷமா கொண்டு உடுப்பு வாங்குற விஷயத்துல நிறைய பேர் ஈடுபடுத்தின ஆட்கள். சொபோக்கு போயிட்டு மனைவி கணவன் எழுப்பாற்றா, நேரத்தோட எழுமுங்கப்பா, சொபோ தொழுங்கப்பா, பெருநாள் இரவு வந்துருச்சுன்னு சொல்லி
எழுப்பாட்டினே தான் தாமனம், கணவன் மௌத்து, 29 நோம்பு, மனைவியோட பெருநாள் கபூர்ல. இவ்வளவு தான் மனுஷன் வாழ்க்கை. அதனால பிறக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு தர்த்தீப் அல்லாஹ் வச்சிருக்கிறான். மௌத்தா போறதுக்கு ஒரு தர்த்தீப் ஒன்று இல்ல. அல்லாஹ் கூப்பிடுற டைம்ல நாங்க போயிட்டுறோம், எப்பயும் ரெடியா இருக்கணும். நாங்க மேலான சோதரர்களே பெரியார்களே, எவ்வளவு பெருமதியான வீட்டுல நாங்க வாழ்ந்தாலும், கோடி கணக்கு கொடுத்து பெருமதியான வீட்டுல வாழ்ந்தாலும், ஒரு நாள் ஒன்று வரும், அந்த நாள் வந்து விட்டால் 6 அடி கபூர் எங்களுக்கு சொந்தமாக போகுது. எவ்வளவு பெருமதியான ஆடைகள் நான் அணிஞ்சாலும், நான் எனக்கு சில ஒரு மௌத்தால நிர்ணயிச்சு வச்சுக்கிறான், மௌத்தாகியதன் பின்னால கஃபன்ல 2 சுத்து சுத்துவாங்க, ஹலாஸ் முடிஞ்சு எங்களோட வாழ்க்கை. எவ்வளவு பெருமதியான வாகனத்துல நாங்க பெருமையோட போயிட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் ஒன்று வரும், அந்த நாள்ல 4 பேர் சந்தூக் பொட்டில வச்சு எங்களையே தூக்கி கொண்டு போவாங்க. அதனால இத மட்டும் கொஞ்சம், இப்ப 2வது நோம்ப நாங்க அடைஞ்சிருக்கிறோம், கொஞ்சம் சிந்தனைக்கு நாங்க எடுப்போம். ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு பெண்களும் வாழ்க்கையில் எத்தனை ரமதான கழிச்சோம், போன பஸ்ஸை கையை காட்டி வேலையில குறைஞ்சது இந்த ரமதான்ல சரி என் வாழ்க்கையை நான் மாத்திக்கொள்ளணும், என் வாழ்க்கையில தக்குவாவை உண்டாக்கணும், என் வாழ்க்கையில அல்லாட அன்பாடை அடையணும். இந்த ஒரு மாசம் நாங்க எப்படி கழிக்கிறோமோ, ஏனே 11 மாசத்துடைய முடிவு இந்த ஒரு மாசம் கழிக்கிறதுல தான் இருக்கு. இந்த ஒரு மாசத்தை மண்ணாக்கினோம், பொன்னான காலத்தை மண்ணாக்கினோம், வீணாக்கினோம் சொன்னால் அல்லாஹ் மீது சத்தியம் இந்த மிம்பர்ல இருந்து செல்றன், ஏனே 11 மாசத்தை ஒரு போதும் அவர் என்ன செய்ய மாட்டாரு, நல்ல முறையில கழிக்கவே மாட்டாரு. மேலான சகோதரர்களே பெரியார்களே, சஹாபாக்களுக்கு பொதுவாக நல்ல மக்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுவதாக்கள், எங்கட நல்ல மக்களுக்கு 12 மாசமும் ரமலான் தான். நோம்புல மட்டும் அவங்க ஒரு கூட்டம், நோம்புல மட்டும் அமல் செய்யற கூட்டம் ஒன்று இருக்கு. இந்த நோம்புல மட்டும் 27 தௌபா, நோம்புல மட்டும் ஃபஜ்ருடைய தொழுக, அவங்க அப்படி இல்ல, அவங்களோட வாழ்க்கையே ரமலான் தான். ரமலான முறைப்படி செலவழிச்சா இந்த ரமலான்ல அல்லாஹ் தஆலா என்னென்ன சந்தோஷத்தை, என்னென்ன இன்பத்தை, என்னென்ன கண்ணியத்தை அல்லாஹ் தந்தானோ, ஏனே 11 மாசத்துல அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு தருவான். இத கழிக்கிறத பொறுத்து. அதனால சொல்ல வந்த விடயம் என்னண்டா, எங்கட வாழ்க்கை முடிய போகுது. மேலான சோத ஊடு போண்டது, காடு வாவாண்டது, வயசு வித்தியாசம் இல்ல. 60 வயசு மௌத்தா போகணும், 60 வயசு இருக்கணும், நோயாளி ஆகணும், அப்படி இல்ல. கூப்பிடுற டைம்ல போகணும். நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், இந்த மவுத்து எப்படி வரணும். மேலான சோதர்களே, சிலர்கள்ட மவுத்து நைட் கிளப்ல இருக்க போக்கிற மலக்குள் மவுத் இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் வருவாரு, ரூஹா கலந்துட்டு போயிட்டுருவாரு. அதுக்கு நாங்க நல்ல மவுத்துன்னு செல்ல மாட்டோம். ஏண்ட மவுத்து வரணும், என்ன செய்யணும், லைலத்துல் கத்ர் இரவுல, நோம்புடைய மாசத்துல, காபா பார்த்த நிலைமையில, உம்மட மடியில படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில, உம்மட துவாவை பெற்ற நிலைமையில, மனைவியிட பொருத்தத்தை பெற்ற நிலைமையில ஏன மௌத்து வரணும். அதுக்கு நாங்க என்ன செய்யணும், நாங்க தயாராகணும். தயாராகிறதுக்கு அல்லாஹ் ஒரு அரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிற இந்த ஒரு மாசத்துல நாங்க என்ன செய்யணும், தக்வாவுடைய பயிற்சி எடுக்கணும். மேலான சகோதரர்கள் பெரியார்களே, 2வது விடயம் என்னன்னு சொன்னா, ரமலான் செல்றது அரபு கருத்து என்ன தெரியுமா, உலமாக்கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும். ரமலான் செல்றது பாவங்களை சுட்டரிக்க கூடியது. எங்கட பாஷையில சொல்றேன்டா, எங்கட பாவங்களை கரைச்சி சாம்பலாக்க கூடியது. ஒரு பேப்பர் எடுத்து நெருப்புல பத்த வச்சு அது தூளாக்கி இப்படி ஊதி விட்டேன்னு சொன்னா எப்படி காற்றுல பறந்து போகுமோ, அந்த கருத்தை தான் ரமலான் என்ற வார்த்தைக்குரிய கருத்து. அப்படின்னு அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். இந்த பேர்ல ஒரு யதார்த்தம் ஒன்று இருக்கு தெரியுமா, அடியானே உனக்கு தந்த ரமலானை கொண்டு முதலாவது நீ படிக்கணும், உன்னோட வாழ்க்கை முடிய போகுது, உடனே உன்னோட வாழ்க்கையை நீ சரி செய்யணும். 2வது அல்லாஹ் படிச்சுட்டாரான், இந்த ரமலானின் மூலம் உன்னோட பாவத்தை நீ சுட்டெரிக்கணும். 11 மாசம் நீ செஞ்சு கழிச்சிய பாவத்தை, அந்த பாவத்தை இந்த மாசத்துல கழிச்சு இதுக்கு பின்னால உள்ள காலத்துல சரி நீ ஒழுங்கா உலகத்துல வாழணும்ன்றதுக்காகத்தான் அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை என் கையில் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அஸ்ஸௌம் சொல்றது நோம்பு. அஸ்ஸௌமுக்குரிய கருத்து என்ன தெரியுமா, தடுத்தல். நாங்க வாயில நோம்ப வச்சுக்கொண்டு சொன்னா, நீயத்தை வச்சுக்கொண்டு சொன்னால் ஹலால் கூட ஹராம் ஆகுது. தின்னேலா, குடிக்கேலா, ஹலாலான மனைவி கூட ஹராமாயிரும். மேலான சகோதரர்கள் பெரிய இதுதான் அஸ்ஸௌமுக்குரிய கருத்து. அதுல ஒரு சட்டத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கொண்டு போறோம். மேலான சகோதரர்களை பெரியார்களே, சில வருடங்களுக்கு முன்னால ஒரு டிவோர்ஸ் கேஸ் ஒன்று வந்துச்சு. பல காரணங்கள் டிவோர்ஸ் வாரத்துக்கு. மனைவி காலிகோட்ல கம்ப்ளைண்ட் பண்றா, என்ன தெரியுமா,
15 வருஷமா என் கணவர் என்னையோட நோம்புடைய பகல்ல தான் ஹராம், நோம்புடைய இரவு காலத்துல என்ன செஞ்சில்ல, என்னையோட ஒன்று சேரல்ல. அவர் நோம்பு வந்து அவரை பிடிக்கிறதுக்கு ஆட்கள் இல்ல. அதாவது நோம்பு வந்தா மனைவியை தொடுறது ஒரு உதாரணத்துக்கு செல்ற ஒரு பண்டிகை தொடுற மாதிரி அந்த ஃபீலிங்ல என்னையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. இதுக்கு பின்னால் எனக்கு வாழேலா, ஏதா ஏனைய 11 மாசத்தை விட இந்த ஒரு மாசம் நானும் ஒரு மனித படைப்பு தான், எனக்கும் தேவை இருக்கு, ஏன தேவையை நிறைவேற்றல சொல்லி. சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? நோம்புடைய சட்டத்தை கொஞ்சம் படிங்க. உலமாக்கள் அன்னைக்கு காலம் அடிச்சு ஹதியாக்களை கொடுத்து கொஞ்சம் படிங்க. நபியுடைய காலத்துல இந்த பிரச்சனை ஒன்று இருந்துச்சு. என்ன தெரியுமா? ஒரு மனிதர் வாராரு, வந்து கேட்கிறார், யார சூழல்லா, நோம்பு பிடிச்ச நிலைமையில என்ற மனைவிய முத்தமிடலாமா? அதாவது உடலுறவு கொள்றத ஆறாம், மற்ற விடயங்கள் செய்யலாமா? நபி அவங்க என்ன சொன்னாங்க? அதுவும் கூடாதுன்றாங்க, அது செய்யக்கூடாதுங்க. சாரி, ஆரம்பத்தில் வந்த மனிதர் வந்து அவருக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க, பிரச்சனையில செய்யிட்டாங்க. அபூதாவுடைய ரிவாயத். இரண்டாவது ஒரு மனிதர் வாராரு, வந்து கேட்கிறாரு, வந்து நோம்பு பிடிச்ச நிலைமையில மனைவியை முத்தமிடலாமா? நபி அவங்க சொன்னாங்க வந்து கூடாண்டாங்க. ஒருத்தருக்கு அனுமதி கொடுத்தாங்க, இன்னொருத்தருக்கு கூடாண்டாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சூழல்லா, கேட்ட கேள்வி ஒன்று கொடுத்த பதில் ரெண்டுண்டாங்க. கேட்ட பத்துவா உண்டு, கொடுத்த பத்துவா ரெண்டுண்டாங்க. பதில் கொடுத்த பத்துவா ரெண்டுண்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க வந்து, ஆரம்பத்தில் வந்த மனிதர் இருக்கிறாரு, இவர் கட்டுப்பாடு உடையவர். இவர் மனைவிக்கு முத்தம் கொடுத்து போட்டுட்டு என்ன செய்வாருன்னு சொன்னா, அதை தாண்டி அங்கே போக மாட்டாரு. அதனால நான் அவருக்கு என்ன செஞ்சேன், நான் அவருக்கு அனுமதி கொடுத்தேன். ரெண்டாவதர் வந்தாரு, இவர் கொஞ்சம் சூடுடையவர். அப்படின்னா எங்கட பாஷையில சொல்றா, இவர் வந்து ஒரு சப்ஜெக்ட முடிச்சு கொள்ள மாட்டாரு, அதையும் தாண்டி போவாரு. அதனால நான் அவருக்கு அனுமதி கொடுக்கலன்றாங்க. அதனால விளையாட இந்த சட்டத்தை வந்து எங்கட மனசாட்சிக்கு தெரியும், வந்து நோம்பு பிடிச்ச நிலைமையில வந்து மனைவிய முத்தம் கொடுத்தா மனைவியோடு இருக்கிறது, இது இஸ்லாத்துல ஒரு நாள் தடுக்க இல்லை. ஆனா என் மனசாட்சிக்கு தெரியும், மனைவியோட நான் இருந்தேன்னு சொன்னா அதுக்கு அங்கே நான் போவேன்னு சொன்னா கொஞ்சம் தூரமாவிக்கிறது நல்லம். ஆனால் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா கணவன் மனைவியோட உடலுறவுடைய விஷயத்துல அல்ல டைம் தந்த ஒரு நேரம் ஒன்று இருக்கும்னு சொன்னா ரமலானுடைய காலம் தான். அல்லாஹ் சொல்றான் வந்து, பகல் காலங்களை தான் உங்களுக்கு வந்து உங்களோட மனைவிமார்கள் ஹராம், இரவு நேரம் ஆதிச்சுன்னு சொன்னா ஹுன்ன லிபாசுல்லக்கும் வான்து லிபாசுல்ல உன்ன, உங்களுக்கு உங்களோட மனைவிக்கு நீங்க ஆடன்னு சொல்லி அல்லாஹ் டைம் ஒன்று குறிச்சிட்டாங்க. உலமாக்கள் இந்த குர்ஆன் ஆயத்துக்கு விளக்கம் எழுதுறாங்க வந்து, 12 மாசத்திலையும் வந்து மனைவியோட ஒன்று கூடுற விஷயத்துல அல்லாஹ் நோம்பு காலத்துல இரவு நேரத்துல ஒன்று சேர விஷயம் அல்லாஹ் இதுல பரக்கத் செய்யறான். அல்லாஹ் பரக்கத் செய்யற சொல்லிதான் அல்லாவே சொல்றானாம், நோம்புடைய இரவு காலத்துல உங்களோட மனைவி உங்களுக்கு ஆட, நீங்க அவங்களுக்கு ஆடன்னு சொல்லி அல்லாவே சொல்றானாம். அதனால நான் இதை என்னத்துக்கு ஞாபகப்படுத்தினேன்டா, அதிகமானவர்கள் ஒரு சந்தேகம் உண்டு வார, நிறைய பேர் இதுல சில விஷயத்துல கோட்ட விடுறாங்க. மனைவிமார்கள விஷயத்துல மிச்சம் கவனமாக இருக்கணும். நபி அவங்க ஒரு நாளும் பெண்களை ஒதுக்கல்ல. ஆயிஷா நாயகி மாதவிடாய் வந்த நேரத்திலையும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஆயிஷா நாயிட மடியில படுத்துக்கொண்டு என்ன செய்வாங்களாம், நபி அவங்க குர்ஆன் ஓதி இருக்கிறாங்க. அவங்களுக்கு தொலைலா குர்ஆன் ஓதையில, ஆனா ரசூலா என்ன செஞ்சிருக்கிறாங்க, மனைவியர் இருந்திருக்கிறாங்க. உடலுறவு மட்டும் தான் ஹராமாக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்துல மிச்சம் பேணுதலா இது மனைவிமார்களுக்கு செலுத்த வேண்டிய ஹக்குல முக்கியமான பகுதி என்றதை இதை லேசா நான் ஞாபகப்படுத்தினேன். கண்ணியமான சகோதரர்களை, சொல்ல வந்த விடயம் என்னண்டா, ரமலான் செல்றது வந்து சுட்டரிக்க கூடியது, எங்களோட பாவங்களை சுட்டரிக்க கூடியது. நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்தும் என்ன செய்யணும், எங்களோட பாவத்தை சுட்டரிக்கணும். வேளாண் சகோதரர்களே, பெரியார்களே, ரமலானுடைய காலம் வந்தால் நபி அவங்க எங்களுக்கு சொல்லி தந்தாங்க வந்து, நீங்க அதிகமாக 4 கலிமாக்களை ஓதுங்க. லா இலாஹா இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். லா இலாஹா இல்லல்லாஹ் என்ன கருத்து, நாங்க வளமையா சொல்லக்கூடிய கலிமா தய்யிபா, உலகத்தில் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்ல, அவன் தான் தனித்தவன் சொல்லி அவனை நாங்க என்ன செய்யறது, அவனை நாங்க தனித்துவப்படுத்துறது, அவன் மகத்துவத்தை அவன் குதிரத்தை வர்ணிக்கிறது. இதான் லா இலாஹா இல்லல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிரு, நான் செஞ்ச பாவத்துக்கான இஸ்திக்ஃபார் செய்கிறேன். அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். யா அல்லாஹ் எனக்கு நீ சொர்க்கத்தை தா, நரகத்தை விட்டு என்னைய பாதுகாத்துன்னு சொல்லி இந்த 4 கலிமாக்கள் அதிகமா ஓத சொன்னாங்க. அப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், ரமலான நாங்க சஹர் செஞ்சதுல இருந்து இஃப்தார் வரும் வரைக்கும் எத்தனை பேர் எத்தனை இடத்துல
நாங்க இந்த கலிமாக்களை நாங்க ஓதினோம். ஏன்னா நோம்பாடிக்க துவா இருக்க மேலான சகோதரர்களை பெரியார்களே, அது லேசிக்கொண்ட துவா உண்டல்ல. ஒரு நோம்பாடிக்காக வேண்டி காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் விசஜத்துகள் கூட இஸ்திக்ஃபார் செய்து தௌபா செய்து ஒரு நோம்பாடி கேட்கக்கூடிய துவா, அந்த துவாவை தொடர்ந்து ஓதிக்கொண்டே வராரு. ஒரு டைம் ஒன்று அல்லாஹ் வச்சிருப்பான். அந்த டைம்ல அல்லாஹ் என்ன செய்வான், எனக்கு அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான். கபூல் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நாங்க ஓதினாதான் இது கிடைக்கும். ரமலானுடைய மாசம் வந்தா சொர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படுது. சொர்க்கத்துடைய வாய்கள் திறக்கப்படுது. சொர்க்கம் தான் திறக்கப்படுது. ஆனா அந்த சொர்க்கத்தை நாங்க டெக்கரேஷன் பண்ணக்கூடிய பொறுப்பல்ல எங்கட கையில எல்லாம் தந்திக்கிறான். எப்படி எப்படி அலங்கரிக்கிறது, சொர்க்கத்துல எப்படி மரத்தை நாட்டுறது அப்படின்னா நாங்க அமல் செய்யணும். சும்மா சில பேர் நோம்பு வந்தா தூக்கத்திலே காலம் கழியுது. சொபோக்கு பின்னாலே தூக்கம், லோருக்கு பின்னாலே தூக்கம், ஜும்மாலே தூக்கம், தராவி பின்னாலே தூக்கம், இப்படி தூக்கத்திலே கழியுது. கேட்டா சொல்ற நோம்பாளியோட தூக்கம் இபாதத்தான். இப்படி ஒரு கூட்டத்துல காலம் கழியுது. ஆனா தூங்குற காலம் இல்ல. மேலுக்கு அசதியா இருந்தா சில டைம் இருக்கு தூங்கத்தான் வேணும். ஆனா எங்களோட வாழ்க்கையே தூக்கத்தை கழிச்சு சொன்னா பெரிய நஷ்டம் மேலானவர்களே. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான்ல அதிகமா இந்த இஸ்திக்ஃபாரை நாங்க ஓதுவோம். இரண்டாவது விஷயம் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, குர்ஆன் இறங்கின மாசம். குர்ஆன் இறங்கின மாசத்துல அதிகமாக குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ், எனக்கு ஒரு ஜுஸ் ஒரே டைம்ல ஓதுறதே கஷ்டம். குறைஞ்சது உடைச்சு ஒரு 5 சரி நாங்க ஒரு டைமோட செட் பண்ணி நாங்க பிசினஸ் பண்றதுக்கு மத்த வேலைகள் சேர்த்து எவ்வளவு பிளான் பண்றோம். வேளாண் சகோதரர்களே, குர்ஆன் சொல்றது எனக்கு இறக்கப்பட்டது. குர்ஆன் இறங்கின மாசம். யாரும் கோச்சு கொள்ளவான சில பேர் குர்ஆன் ஓத தெரியாம இருக்கும். எனவே ஓத தெரியாது இப்படி சில பேர் படத்தோட்டி கொண்டு இருக்கிறாங்க. நாங்க ட்ரை பண்ணணும், முயற்சி செய்யணும். நாங்க ஹிம்மத் வச்சா முயற்சி செஞ்சா அல்லாஹ் இந்த ரமலானுக்குள்ளால குறைஞ்சது திக்கி சரி அல்லாஹ் ஓதக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருவான். ஓத தெரியான்னு சொல்லி அதை நான் கையோட்டுட்டோன்னு சொன்னா எங்களே மாதிரி நஷ்டவாளிகள் வேற யாருமே இல்லை. நான் நியத்து வச்சுக்கொள்ளணும், நான் மௌத்தா போகக்கூடிய நேரத்துல குர்ஆன் ஓத தெரியாம மட்டும் கபூரை போயிட்டு அடைஞ்சிடப்படாது. ஏண்டா கபூர்ல கூட கபூருடைய வேதனையை தடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் குர்ஆன் மட்டும் தான். நபி அவங்க சொன்னாங்க, சூரா தபாரக்கல்லதி, சூரா சஜதா நபி அவங்க ஓதாம தூங்க மாட்டாங்களாம். ஏன் ஓதாம தூங்க மாட்டாங்க? ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அவனை கபூர்ல வச்சதன் பின்னால கபூருடைய வேதனையை தடுக்கக்கூடியது இந்த 2 சூறாண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை பேர் நாங்க ஓதினோம் கண்ணியமான சகோதரர்களே. அதனால குர்ஆன் யாருக்கு தெரியாவோ, யாருக்கு படிக்க தெரியாவோ அவங்க கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் ஹிஸ்புல் குர்ஆன் சொல்லி எல்லா பள்ளியில ஏற்பாடு செஞ்சப்பட்டிருக்கு. ஹிஸ்புல் குர்ஆன் சொல்றது குர்ஆன் மதரசா புள்ளையில வச்சு 30 ஓதினதுக்கு பின்னால் கிஃப்ட கொடுத்து அனுப்புறது இல்ல. நல்ல விளைக்கணும். ஹிஸ்புல் குர்ஆன் வச்சது வயசாரியல் ஓத தெரியாதாக்கள் ஓத. இது என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாரும் எழுதி போறாங்க. குர்ஆன் மதரசா பிள்ளைகளுக்கு என்ன குறை? அவங்க 24 அதாவது மத்த நாட்கள குர்ஆன் மதரசாக்கு போறாங்க. இந்த ஹிஸ்புல் குர்ஆன் எங்கட மூதாதையர்கள் ஏற்பாடு செஞ்சு தந்தது குர்ஆனை படிக்க, தஜ்வீத படிக்க. மேலான சகோதரர்கள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதுறோம். மேலானவர்களை நான் ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். நான் அஊது கடைசியில வரக்கூடிய ஜால போட்டா தான் கருத்து கொடுக்கும். என்னது? யா அல்லாஹ் ஷைத்தானிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுறேன். ஜாலுக்கு பதிலா தால போட்டு ஒருத்தர் அஊதுன்னு ஓதினாரு. என்ன கருத்து தெரியுமா? ஷைத்தானிட நான் நோய் விசாரிக்க போறேன். சின்னொரு மிஸ்டேக். எப்ப திருத்த போறோம்? நாங்க எப்ப திருத்த போறோம்? 60 வருஷம் இப்படிதான் ஓதுற, படிக்கிற ஐடியாவும் இல்ல. சந்தர்ப்பத்தை தவற உடவான ஒரு செழிப்பான ஊர், உலமாக்கள் கூடுதலா இருக்கக்கூடிய ஊரு இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் கான்டாக்ட் பண்ணுங்க, தொடர்பு கொள்ளுங்க, நேரத்தை கொடுங்க. மேலான சகோதரர்களே, அல்லாஹ் எல்லாட்ட நிலைமை அல்லாஹ் சீராக்குவான். குர்ஆனை கொண்டு தான் அல்லாஹ் மேலான சகோதரர்களே உடலுக்கு அல்லாஹ் தஆலா ஆரோக்கியத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். குர்ஆனை கொண்டு தான் மன அழுத்தத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வைத்தியத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். நிறைய பேர் கவலையில, கஷ்டத்துல, துன்பத்துல இருக்கிறாங்க. ஒரு மனித்தியாலம் ஒரே ஹிம்மத்தோட குர்ஆனை பார்த்து ஓதுவதன் மூலம் அல்லாஹ் கண் பார்வையை கூட்டுகிறான், உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலையை போக்குகிறான், உடம்புல இருக்கக்கூடிய நோயை அல்லாஹ் தஆலா லேசாக்குறான். குர்ஆன்ல வைத்தியம் இருக்கு. ஓதி பார்க்கிறதுக்கு போ தேவல்ல, அவத்தை விட்ட போ தேவல்ல. எங்களுக்கே என்ற சூரா ஃபாத்திஹா, என்ற குர்ஆன் எனக்கு மருந்து. மேலான சகோதரர்களே பெரியார்களே, அதனால குர்ஆன் விஷயத்துல கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்போம். மூணாவது விடயம் என்னன்னு சொன்னா, மேலான சகோதரர்களே பெரியார்களே, ரமலானுடைய காலத்துல அதிகமாக நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எங்கட வாழ்க்கை சதக்கால போகும். சதக்கா ரமலான்ல கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி.
சதக்கான்னு சொல்றது கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, நாங்க நினைக்க கூடாது பணக்காரனுக்கு மட்டும் தாண்டு. மேலான சகோதரர்களே, ஒருத்தனுக்கு ஒரு 1000 ரூபாய் தேவை, இஃப்தாருக்கு செலவழிக்கிறத அவன் கையில தள்ளி இல்ல, தடமாறி கொண்டிருக்கிறான். என் கையில ஒரு 2000 ரூபாய் இருந்துச்சு, நான் என்ன செய்யணும்? ஒரு 1000 ரூபாய் வச்சுட்டு 1000 ரூபாய் நாங்க கொடுக்கிறோம். மேலான சகோதரர்களே பெரியார்களே, நாங்க சும்மா டைம்ல 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறத விட அவசரமான நேரத்தில் ஒருத்தனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது இருக்கிட்டானே, ஐக்கியத்தினால் அவன் பல்பில் வரக்கூடிய சந்தோஷம் இருக்கிட்டானே, இதுதான் கண்ணியமான சகோதரர்களே துவா. இதுல தான் அல்லாஹ் பரக்கத் அல்லாஹ் வச்சிருக்கிறான். எனக்கு தேவை இருக்க போக்கல, இன்னொருத்தந்த தேவைய மிச்சம் கஷ்டத்தோட நான் நிறைவேற்றி கொடுக்கிறேனே, இதுல தான் அல்லாஹ் தஆலா பெரிய கயிறுகள் அல்லாஹ் பரக்கத் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதனால யார் யாருக்கு என்னென்ன வசதிகள் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறானோ அதன் மூலம் ஏழைகளுடைய கண்ணீரை தொடங்க, கஷ்டமான உலமாக்களுக்கு கையை கொடுங்க. மேலான சகோதரர்களே, உலமாக்கள் சொல்லக்கூடியவங்க மேலான சகோதரர்களே பெரியார்களே, அவங்க பள்ளியில் எடுக்கிறது சம்பளம் இல்ல, அவங்க ஹதியாத்தான். சம்பளம் கேட்கிறேன்னு சொன்னா குர்ஆனுக்கு விலை ஒன்று அடிக்கலாம். முழு உலகத்தையும் தங்கமாக மாத்தி அதை வித்தாலும் குர்ஆன்ல ஒரு எழுத்து படிக்கலாம். ஏன்னா குர்ஆனா உலகத்தோட ஒப்பிடலாம். மேலான சகோதரர்களே, அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு, அவங்களுக்கும் தொழில் இருக்கு. மேலானவர்களே, அவங்களோட விஷயத்துல கொஞ்சம் மிச்சம் கவனம் செலுத்தணும். அதிகமான பள்ளியல்ல கொடுக்கிற சம்பளம் உலமாக்களுக்கு போதாதான். தக்வா தவக்கல் அல்லாஹ்வோட தொடர்பாவது ரகசியம், அது அவங்களோட இருக்கு. சின்ன சம்பளத்தை கொண்டு போதுமாய்க்கொள்ளணும். ஆனா நான் பொறுப்புல இருந்தா எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் போகுதுன்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? ஹஸ்ரத் நிலைமையை கருதி அவருக்கு உண்டான ஹக்குகளை நான் கொடுக்கிறது என்ற கடமை. மேலானவர்களே, ஸ்ரீலங்காவுடைய வரலாறுல எல்லாரும் போட் தூக்குவாங்க, சம்பளம் போதான்னு சொல்லி. உங்களோட வயசை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உலமாக்கள் போட் தூக்கி கொண்டு சம்பளம் போத ஸ்ட்ரைக் பண்ணின காலம் இல்ல. யாரும் போட் தூக்கு. ஏன்னா உலமாக்கள் வந்து உலகத்தை நேசிக்கிறவங்க அல்ல, அவங்க மறுமையை பயப்படக்கூடியவங்க. ஏதோ அல்லாவுக்காக வேண்டி கடமை புரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நாங்க என்ன செய்யணும்? கண்ணியமான சகோதரர்கள், அவங்களோட விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். அதே மாதிரி ஏழை எளியோர்கள் இருப்பாங்க, அவங்களோட விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். ஒரு ஏரியாவுக்கு போன நேரத்துல ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள்கிட்ட வந்து ஒரு பெண்மணி சொன்ன விஷயம் என்னண்டா, பெருநாள் தினம் வந்து பெருநாளுக்கு அடுத்த நாள் வந்து செல்றா வந்து நான் 30 நோம்பையும் ஒரே கஞ்சி கோப்பையோட தான் சஹரு, அதே தான் இஃப்தாருக்கு, அதே தான் முன்னேற சாப்பாடு. இது கடையில முஸ்லிம் ஏரியாக்கள். அப்ப மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் எங்க இருக்கிறாங்க? இவங்களெல்லாம் கண் பொட்டையா இருக்கா? தேடி தேடி பார்க்கிறது இல்லையா? நாங்க நியத்து வச்சுக்கிறோம், ஏண்ட ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கூட என்ன செய்யப்படாது, தேவைக்காக இன்னொரு ஊருக்கு போக கூடாது. இப்ப கொழும்புல வந்தாலும் நாங்க விசாரிக்கல எந்த ஏரியா எல்லாம் அவுட்டேஷன். அப்ப அவுட்டேஷன்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இதை பத்தி கணக்கொண்டு இல்லையா? அதனால ரமதானுடைய மாதம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதம். சதக்காட விஷயத்தில் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அல்லாஹ் இந்த சதக்காவுடைய பரக்கத்தை வச்சு எங்களோட பாவங்கள் எல்லாம் சுட்டரிப்பான். இந்த சதக்காவுடைய பரக்கத்தை வச்சு எங்களோட ஆயுள் அல்லாஹ் தஆலா கூட்டுவான். கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்களே, இந்த 3 விஷயங்கள் ஒரு அடிப்படை விஷயங்கள். முதலாவது குர்ஆன் விஷயத்துல முக்கியத்துவம் கொடுக்கிறது, சதக்காட விஷயத்துல. அடுத்தது லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலுகல் ஜன்னா வஅஊது பிக மினன் நார் என்ற அந்த கலிமாவை நாங்க ஞாபகப்படுத்துறது. 4வது ஒரு விஷயம் சொல்லலன்னு சொல்லி சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். தொழுகை முக்கியம் இல்லையா? தொழுகை அவரே கடமை தான். ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது ஒருத்தன் ஸ்டேட்டஸ் போடுறான், நான் இந்த ஃபஜ்ர் தொழுதேன். இது சாதனை இல்ல, அடி உனக்கு தொழுவ கடமை. நீ ஃபஜ்ரை தொழுது போட்டு ஸ்டேட்டஸ் போட்டு கொண்டிருந்தா உனக்கு தொழுவ கடமை. தொழுவ இல்லாட்டி முஸ்லீம் இல்ல, உனைய முஸ்லீம் மைய வழியில் அடக்கலாம். இஸ்லாத்துல பங்கில தொழாதவருக்கு நோம்புடைய காலம் வந்தும் எத்தனையோ பேர் தொழாம இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். தொழாதவண்ட நோம்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்றது ஒரு கேள்விக்குறி. அந்த நோம்புல எந்த பிரயோசனமும் இல்ல. அதனால நோம்பு 10ஓட முடிச்சு கொள்ளாம யார் யாரு ரமலானோட தொழுகை ஆரம்பிச்சீங்களோ மவுத்து வரைக்கும் கடைசி நேரத்தில் நான் மவுத்தா போனது அசுரத்தானே தொழுவிக்கணும். அது வரைக்கும் நான் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செஞ்சு கொண்டு தான் இருப்பேன். இந்த ஹிம்மத்தோடு இன்ஷா அல்லாஹ் எடுப்போம். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அப்ப ரமலான் என்ன செய்யணும்? இபாதத்தை செஞ்சு சதகாவை செஞ்சு குர்ஆனை ஓதி எங்கட பாவங்களை சுட்டெரிக்கணும். இதுக்கு தான் அல்லாஹ் ரமலான எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அடுத்த சைடு எடுத்துக்கோனா கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, நிறைய பேர் இன்றைக்கு ஒரு கேள்வியோடு கேட்கணும். என்ன தெரியுமா? 30 வருஷம் ரமலான் அடைஞ்சோம், 60 வருஷம் ரமலான் அடைஞ்சோம். இந்த ரமலான் என் பாவத்தை சுட்டெரிச்சிருக்கா இல்ல என் நன்மைகளை சுட்டெரிச்சு கொண்டு போகுதா அப்படின்னு கொஞ்சம் கூட்டி கழிச்சு பார்த்தா மேலான சோதர் ஒரு கூட்டம் மாஷா அல்லாஹ் பெரியோர் அமலோடு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. வயசாளிகள் ஒரு கூட்டம், வாலிபர்களே மாஷா அல்லாஹ் ஒரு கூட்டம் செய்யறாங்க. ஆனா அதிகமானவர்கள்ட
காலம் எங்க கழியுதுன்னு சொன்னா பாவங்களை செஞ்சு இபாதத்தை செய்யாம கைவார் அடிச்சு கொண்டு இந்த ரமலானின் மூலம் என்ன நடக்குதுன்னு சொன்னா நன்மைகளை சுத்தரிச்சு கொண்டிருக்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க ரமலானுடைய மாசம் வந்தா சொர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படும், நரகத்துடைய வாயில்கள் மூடப்படும். ஷைத்தான் என்ன செய்வானாம், ஷைத்தான் அல்ல கட்டி கடல்ல வீசி விட்டுருவானாம். அவன் தொல்லை இருக்காது. அதுக்காக வேண்டித்தான் நாங்க சாருக்கு என்ன செய்யறோம், 4 மணியோட எழும்புறோம், நல்ல கோழியோட சோறு திங்கிறோம், என்னது தயிர் பானியோட திங்கிறோம். யாருக்கு டிஸ்டர்ப் இல்லையே, ஷைத்தான் அங்கே. ஆனா ஷைத்தான் கட்டப்பட்டு தான் இருக்கிறான். ஷைத்தானுடைய சில கூட்டாளிமார்கள் சில சகாக்கள் நோம்புடைய காலத்துல என்ன செய்யறாங்களாம், அவன் வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதுல ஒன்று தான் தராவிக்கு பின்னால ஒரு கூட்டத்துக்கு தொழுவே இல்லை, கைவார் அடிச்சு கொண்டிருக்கிற வெளியில இருந்து கொண்டு. என்னத்துக்கு அடிக்கிற தெரியுமா, பொம்பளை தராவி தொழுறதுக்காக பொம்பளை பிள்ளைகள் வருமே அவங்களுக்கு சைட் அடிக்கிறதுக்கும் நம்பரை குடுக்கிறதுக்கும் எத்தனை பித்தனாங்கள் ஏற்பட்டிருக்கு தெரியுமா. இது ஒரு ஷைத்தான் கூட்டம். ஷைத்தான் அங்கதான் அவனோட டியூட்டி நடக்குது. அவன் கால் பண்ணி சொல்லிட்டான், மச்சான் நான் இப்ப கடல்ல இருக்கிறேன், நான் எனக்கு ஒன்றும் செய்யல, உங்களுக்கு நான் என்னென்ன பாடம் படிப்பிச்சேன்னு அதை ரமலான்ல ஹயாத்தாக்கு. இப்ப ஹயாத்தாக்குறாங்க. இது ஒரு முதலாவது பிச்சனா. விளையாட்டுக்கு பேசல, கவலையா பேசுறேன். வாழ்க்கை எத்தனையோ ரமலான் கழியுது வெளியில. இன்னொரு கூட்டம் ஒரு பொம்பளை புள்ள உம்மாவோட வருவது தராவி தொழுறதுக்காக வேண்டி உம்மாவோட இருந்து முசல்லால தொழுறது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு ஒழுக்கம். உம்மா முசல்லால பொம்பளை புள்ள ஸ்மார்ட் போன் எடுத்துக்கொண்டு மூளைக்கு போயிட்டாச்சு, யார் யாருக்கும் எஸ்எம்எஸ் பண்ணிக்கொண்டு செக் பண்ணிக்கொண்டு அதன் மூலம் எத்தனையோ கள்ள தொடர்போடு ஏற்பட்டுறீங்க. தராவி தான் தொலைவார, அதுல எத்தனையோ பித்தினாக்கள், எத்தனையோ ஏரியாக்கள். சும்மா பேசல, நான் அந்த கவுன்சிலிங் லைன்ல இருக்கிறாங்க, நிறைய கேசஸ் அல்லாஹ் பாதுகாக்கணும். 11 மாசம் உருப்படியா இருந்தவன் ரமலானுடைய காலத்துல நாசமா போயிட்டான். ஏன் ரமலான முறையாக செலவழிக்கல. உம்மாவோட கட்டுப்பாடு பிள்ளைகளுக்கு மத்தியில இல்ல. ஒரு வாப்போட கடமை புள்ளைய நோட் பண்றது, உம்மோட கடமை மகளை நோட் பண்றது. நாங்க மட்டும் தராவி தொழுறதல்ல, நாங்க மட்டும் குர்ஆன் ஓதுறதல்ல. அந்த விஷயத்துல மிச்சம் பேணுதலாக பக்குவமா இருக்கணும். பொடிய மக்களுக்கு செல்றேன், உங்களோட காலம் கழிஞ்சு கொண்டே போகுது, கபுரு வாண்டுது. அதனால இந்த ரமலானையும் நீங்க மண்ணாக்கினீங்கன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். உங்களோட வயசு ஒரு பொறுமதியான வயசு. குர்ஆனோட தொடர்பாவுங்க, உலமாக்களோட தொடர்பாவுங்க. மேலான சகோதரர்களே, பெரிய பெரிய வல்லரசு நாடுகள், ஸ்பெயின் போன்ற நாடுகள் இன்னைக்கு இஸ்லாமியர்களோட கையிலிருந்து பறிப்போறதுக்கு முதலாவது காரணம் என்ன தெரியுமா? முதலாவது காரணமே உலமாக்களை விட்டு தூரமாயினேன். யூதர்கள் என்ன செஞ்சாங்க, உலமாக்களை விட்டு வாலிபர்களை தூரமாக்கினது. அதனால நாங்க உலமாக்களை விட்டு தூரமாக என்ன நடக்குதுன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாப்பு. ஸ்பெயினுக்கு ஏற்பட்ட வீழ்ச்சி தான் எங்களுடைய ஏரியாக்களுக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்போல் இருக்கு. குர்ஆனோட கொஞ்சம் தொடர்பாவுங்க, உலமாக்களோட கொஞ்சம் தொடர்பாவுங்க. தெரியாத விஷயங்களை படிங்க, பள்ளியோட தொடர்பாயிருங்க. எங்களுக்கு தொழுறதுக்கு விருப்பம் இல்லையா, அங்கே கைவார் அடிக்காம புழுது படுங்க. 8 ரக்காத்தா 20 ரக்காத்தா, நீ 8 தொழு 20 தொழு. உனக்கு தொலை விருப்பம் இல்லையா, புழுது படி. ஆள்களை போட்டு குழப்பாத. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இரண்டாவது ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, இரண்டாவது ரமலானுடைய மாசத்துல நன்மைகளை சுட்டரிக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான். யாரும் சம்பந்தப்பட்ட கோயிச்சு கொள்ளவானம். நிறைய பேர் இஃப்தாருடைய நேரத்துல நோம்பு பிடிப்பாங்க. ஈச்ச பழத்தை திண்டு, கஞ்ச குடிச்சு, சர்வத்தை குடிச்சு, அல்லாஹும் லக்கத்தும் அபிகாமன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட பரக்கத்தையும் கேட்டுருவாங்க. வேளாண் சகோதரர்களே, குடிச்சதன் பின்னால கொஞ்ச நேரத்துக்கு பின்னால வைஃப் பாக்குற மாப்பிள்ளைய காணல, பார்த்தா ஒரு மூலையில போயிட்டு ஒரு சிகரெட் ஒன்று எடுத்து ஒரு அடி. அப்ப சிகரெட்டை குடிச்சாதான் அவருக்கு சொர்க்கத்துடைய காசுபடுமா. அல்லாஹ் பாதுகாக்கணும். செஞ்ச அமலுடைய எத்தனையோ குர்ஆன் திலாவத், எத்தனையோ தஹஜ்ஜுத், எத்தனையோ சதகா, எத்தனையோ தான தர்மங்கள் இஃப்தாரோட என்ன செஞ்சாச்சு, சிகரெட்டை குடிச்சு நன்மைகளை சுட்டெரிச்சாச்சு. 20 ரமலான் 30 ரமலான் வாழ்க்கையில கழிச்ச இன்னும் சிகரெட்டை விடக்கூடிய அளவுக்கு இவர்கிட்ட வாழ்க்கையில தப்புவா வரல. வேளாணவர்களே, பச்சை வெள்ளை பூடு, பச்சை வெங்காயம் திண்டுட்டு பள்ளிக்கு வராதாங்க. மலக்குமார்கள் கிட்ட இருக்க மாட்டாங்க. சிகரெட் வாசத்தோட முன்சப்ல தொழுதா இந்த தொழுகை அல்லாஹ்க்கு ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையான்னு சொல்லி நான் பத்துவா தரல. சம்பந்தப்பட்ட கலை தான் மனசாட்சியத்தோட பத்துவா கேட்டுக்கோங்க. நான் செய்யறது சரியா? இன்னைக்கு நாங்க சிகரெட்ல கைய வைக்க போயிட்டான். இன்னைக்கு போதை வஸ்துக்கள் தலைவிரிச்சு ஆடுது கம்பா டிஸ்ட்ரிக்ட் உள்ளால. மேலான சகோதரர்களே, நிகம்பு ஏரியா 1வது இருக்கி போதை பாவிக்கிறதுல, போதை விக்கிறதுல மனக்கவலையில செல்றேன். முஸ்லிம் ஏரியாக்கள் எங்க போகுது சமுதாயம்? இந்த வாப்பமார்கள் திருத்த மாட்டாங்களா?
சிகரெட்டை விற்கிறாக்களுக்கு தௌபா நசீபாவாதா? சிகரெட்டை விற்கிறான், உள்ளத்தை விற்கிறான், அவன் நல்லா இருக்கிறதுக்காக எத்தனையோ வாலிபர்களை நாசமாய் கொண்டிருக்கிறான். இந்த ரமலானுடைய மாசத்தை இந்த கூட்ட போட்டுக்கொண்டு இருந்தாங்கன்னு நல்லா பாதுகாக்கணும். இதுக்கு பின்னால வரக்கூடிய அதாபுகள் அல்லா கிட்ட மிக கடினமா தான் இருக்கும். அல்லா விளங்கப்பட்ட மனிதனே, நோம்ப பிடிச்சியா, நோம்புடைய காலத்துல நீ எப்படி நீ கட்டுப்பாடோட நோம்ப வாயில வச்சு கொண்டிருக்கிறியோ, நோம்பு முடிச்சதன் பின்னால போதை விட்டு நீ தூரமாகும். சஹாபாக்கள் சாராயம் ஹராமாக்கப்படுறதுக்கு முன்னால சாராயம் குடிச்சு கொண்டு இருந்தாங்க. எப்ப ஹராம் சொல்லி இறக்கப்பட்டுச்சோ, மேலான சொல் எல்லா போத்தலையும் உடைச்சி துண்டு தூளாக்கி என்ன செஞ்சாங்க, சௌபா செஞ்சாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா வட்டியுடைய ஆயத் இறங்குறதுக்கு முன்னால வட்டி எடுத்து கொண்டு இருந்தாங்க. எப்படி வட்டி ஹராம் சொல்லி இறங்கிச்சோ வட்டியை விட்டாங்க. அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? இப்னு அப்பாஸ் சொல்லக்கூடிய சாலிஹான புள்ளை அல்லாஹ் கொடுத்தான். முழு உலகத்துக்கும் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சாலிஹான புள்ளையா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. ஏ வட்டி ஹராம் சொல்லி இறங்கிச்சு, அல்லாஹ் சாலிஹான புள்ளை அல்லாஹ் கொடுத்தான். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிற நேரம் பேசிக் கொண்டிருக்கி. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையில ரமலான மிச்ச ரமலான கழிச்சிட்டோம். இந்த ரமலான் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். என கபரை பத்தி யோசிப்போம், மௌத்த பத்தி யோசிப்போம், என் அமலை பத்தி யோசிப்போம். இந்த ரமலானை கொண்டு என் நன்மைகள் சுட்டரிக்கப்படாம எங்கட பாவங்களை சுட்டரிச்சு பெருநாளாவ போக்கல ஒரு புது மாப்பிள்ளைய போல இருக்கணும். ஒரு மனிதன் வாழ்க்கையில ரமலான சரியான முறையில கழிக்கிறான்னு சொன்னா அவனோட மவுத் இன்ஷா அல்லாஹ் பெருநாளாக இருக்கும். அவனோட மவுத்து பெருநாளா இருக்கும். பெருநாள கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, இது சந்தோஷம் அல்ல. ஒரு மனுஷன் அத்துனியா சிஜ்னுல் மூமின் வ ஜன்னத்துல் காஃபிர், மூமின்கள் சொல்லக்கூடியவங்க அவர்கள் உலகத்துடைய வாழ்க்கை சிறைச்சாலை. யார் அல்லாஹ்வுடைய கட்டளையை பூர்த்தியான முறையில் எடுத்து தக்வாவோட இந்த உலகத்துல வாழ்ந்தாங்களோ அவருடைய உண்மையான பெருநாள் சக்கராத்ல கிடைக்கக்கூடிய பெருநாள் தான். அத மாதிரி சந்தோஷம் வேற ஒன்றுமே இல்லை. அந்த அடிப்படையில் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்துல இருக்கிறாங்க. இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸௌ பில் ஹக்கி வ தவாஸௌ பிஸ் ஸப்ர், ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செஞ்சு நல்ல விஷயங்கள் அடுத்த மக்களுக்கு சொல்லி வரக்கூடிய கஷ்டத்துல பொறுமையா இருக்கிறாங்களே, இந்த 4 கூட்டத்தார்களை தவிர மற்ற கூட்டத்தார்கள் அனைவரும் நஷ்டத்துல இருக்கிறாங்க. இந்த நஷ்டவாளிகளோட கூட்டத்திலிருந்து அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்தருள்வான். யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை அனைத்து மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களோட அனைத்து குற்றம் குறைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ், அறிந்தும் அறியாமலும் தெரிந்து தெரியாமல் செய்த பூரா பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களோட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களோட குடும்பத்தார்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அல்லாஹ் இந்த ரமதானை சிறந்த ரமதானாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். இந்த ரமதான்ல யாரை யாரை நீ பொருந்தி கொண்டியோ யா அல்லாஹ், யார் யாருக்கு ரஹ்மத்தை மக்ஃபிரத்தை துக்கும் பின்ன நரகத்துடைய விடுதலையை கொடுத்தியோ யா அல்லாஹ், அந்த ஸ்ரீதேவிகளான கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் சேர்த்தியா அல்லாஹ். எங்களோட குர்ஆன் திலாவத், எங்களோட தொழுகைகள், எங்களோட எல்லா அமல்களையும் யா அல்லாஹ் நீ கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். இந்த ரமலான் யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை சுத்தரிக்கக்கூடிய ரமலானாக இந்த ரமலான் எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். நன்மைகளை சுத்தரிச்சு யா அல்லாஹ் மௌத்துடைய நேரத்தில் கை செய்தப்படக்கூடிய அளவுக்கு யா அல்லாஹ் கவலைகளை நீ வச்சிராதே யா அல்லாஹ். அந்த கூட்டத்தை எங்கள் அனைவர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். எல்லா விதமான கடன் பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தும் இல்லாமல் ஆக்கிரியா அல்லாஹ். என்னோட உம்மாவோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யார் யாரோட உம்மா அப்பா தற்போது கபூர்ஸ்தான்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அல்லாஹ், அந்த ஸ்ரீதேவிகளோட பாவத்தை மன்னிச்சு அவர்களோட யாழ கபருடைய வாழ்க்கை நீ வெளிச்சமாகி கொடுத்துறியா அல்லாஹ். எங்களோட மௌத்துக்கு பின்னால எங்களோட பிள்ளைகள் இந்த பூமிக்கு மேல வாழ போறாங்க யா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளை யாருக்கிட்டையும் கையேந்த வைக்காம கௌரவமா தீனோட வாழ வச்சிரியா அல்லாஹ். இந்த ஊரை பாதுகாத்திரியா, நிர்வாகத்தை பாதுகாத்திரியா, உலமாக்களை பாதுகாத்திரியா, உலமாக்களோட மஸ்ஜிதோட எல்லா வாலிபர்களையும் எல்லா மக்களையும் நீ 100க்கு 100 தொடர்பாக்கிறியா அல்லாஹ். உலமாக்களோட ஹக்க விளங்கி சரியான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய சாலிஹான ஊராக ஆக்கிறியா அல்லாஹ். அதே மாதிரி யா அல்லாஹ் ஒவ்வொரு வீட்டில இருந்தும் யா அல்லாஹ் முழு உலகத்துக்கும் தீனை சுமக்கக்கூடிய தாய்களை யா அல்லாஹ் இந்த ஊர்ல இருந்து வெளியாக்கிறியா அல்லாஹ். இந்த மஸ்ஜித்ல இருந்து முழு உலகத்துக்கும் தீன் போய் சேர்த்து இந்த மஸ்ஜிதை